ஹாய் ஹலோ பிளேயர்ஸ், நான் உங்களோட நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ப்ளே வித் லூன் சேனல். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோ தான். ஸோ ப்ரீவியஸ் அப்டேட்ஸில் நான் சொல்லியிருப்பேன் பிளாக் ஃப்ரூட்ஸ் வந்து மேக்னெட் ஃப்ளூட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஸோ இப்போ அவங்க டெவலப்பர் சைடேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீக்ஸ்லாம் வந்திருக்கு, அதாவது M1 மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அது என்ன லீக்குன்றது வீடியோட எண்டில் தான் வச்சிருக்கேன், நீங்கள் பொறுமையாக தான் பார்க்கணும். ஓகேவா? நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நானும் வந்து கொஞ்சம் போட்டு கண்டென்ட் மில்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பிவிபி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால நடுவில் இது ஒன்று போட்டு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுட்ருக்கேன். சரி, ஓகே. வழக்கமாக புல்லட்டின் போடுற ஆள் இல்லை, ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, சரி போடுவோன்னு சொல்லி போடுறேன். சரி, நான் போய் புல்லட்டின் எடுத்துகிட்டு வந்துடுறேன். A few moments later. ஓகே நண்பர்களே, தேடி பிடிச்சி புல்லட்டின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுதான் அந்த புல்லட்டின் வெப்சைட். இங்கே கொட்டளத்தில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, தி பிளாக் ஃப்ரூட்ஸ் புல்லட்டின் 23 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் மெயின் ஆள் யார் தெரியுமா? இந்த இந்திரான் போட்டிருக்கல டாகோஸ், C1ல் பார்த்துருப்பீங்க, ஸ்னோ அந்த ஐலாண்ட் கிட்ட அங்கேருந்து அப்படியே சுட்டிருக்கானுங்க. அதுக்கு ஒரு கதையும் கொடுத்துருக்கானுங்க. தி டாகோஸ் புல்லட்டின் பிளாக்ஸ் அழிச்சிட்டு டாகோஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து மாற்றி வச்சிருக்கு. அந்த நாய் வேற யாரும் இல்லை, இந்திரான் அதுவே கிளைம் பண்ணிக்குது. ஸோ இந்த கதையில் அப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கதை ஒரு கதை மாதிரி ஒன்று நரேட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஓ மை காட் யூ ஸ்டில் திங்க் ஐ எம் அ ஜோக் ஃபார் இயர்ஸ் மை மாஸ்டர் ரிப் இந்திரா சே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ ரிப் இந்திரா தான் இதோட மாஸ்டரா, அண்ட் இந்திரா அப்படின்றது தான் அந்த டாக், அது இந்த டாகோஸ்குள்ள இருக்க டாக் தான் இந்திரான்ற மாதிரி கிளைம் பண்ணுது. பாசிபிளி ஒரு நியூ அட்மின் மாதிரி சொல்ல வராங்க. என்னன்னா இது ஒன்றும் கிடையாதுங்க, சிம்பிளாக நான் வந்து சொல்கிறேன். இந்த சுற்றி இருக்க தீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஹேக் தீமில் இருக்கு இல்லைங்களா. அந்த டாக் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஓனர்ஷிப்லாம் ஆட்டிய போட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா நம்மளுடைய அட்மினோட பவர்ஸு, அந்த சீக்ரெட் கமாண்டு அதெல்லாத்தையும் எடுத்துட்டு இது வந்து அதை லீக் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஓவரால் ஸ்டோரியில் அதுதான் இருக்குது. ஸோ நீங்கள் படிச்சிங்கனாலுமே அந்த அர்த்தம் தான் வரும். அதை ஒரு ஸ்டோரி நரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவன் வந்து இதை ஆட்டியை போட்டுட்டு அப்கமிங் அப்டேட்டில் இருக்க லீக்கெல்லாம் ஒரு புல்லட்டினாக நமக்கு லீக் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? வேறு ஒன்றும் இங்கே பெருசாக விஷயங்கள் கிடையாது. ஸோ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலும் அதே அர்த்தம் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ரைவேட் மெசேஜஸ் லீக்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக் இந்திராக்கும் ரிப் இந்திராக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. ஸோ ஒன்றும் இல்லை, அப்கமிங் அப்டேட்ஸோட சீக்ரெட் எல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுது. இது போராக இருக்குது, எனக்கு போரிங்காக இருக்குன்னு. அதுக்கு இந்திராவுமே வந்து இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பான். கரெக்டாக அதை மட்டும் ஹைடு பண்ணி வச்சுருப்பானுங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு பிளாக் ஃப்ரூட்ஸ் 2 மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த டாக் இந்திரா வந்து ரிப்ளை பண்ணியிருக்கு. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒருத்தனுக்கு எழுந்திரிச்சு நிற்கவே வக்கலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இருக்க பிளாக் ஃப்ரூட்ஸே அப்டேட் ஒழுங்காக கொடுக்கல, அதுக்குள்ளே 2 இருக்கிறத பாருங்கடா அப்படின்னா இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறானுங்க. சரி விடுங்க, என்னமோ ஒன்று வந்தால் நல்லது தான், நமக்கு கொஞ்சம் கண்டென்ட் மாட்டோம். ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்னெட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஃப்ளூட்டோட லீக்கு. அதுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி பில்டப் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது படிக்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஆல்மோஸ்ட் இது எப்படின்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, இதை நான் வந்து லீக் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசி வச்சிருப்பான். ஸோ அதை நீங்களே வந்து படித்து பார்த்துக்கோங்க. நான் தான் சொல்கிறேன், இந்த புல்லட்டின் படிக்கிறதுல வெறுப்பான சம்பவங்களே இதுதான். ஓகே, மாஸ்டர் மேக்னெட் ஓகேங்க, அதுதான் இருக்குது, வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ அந்த என்கிட்ட கூட சொல்லாமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீக் பண்ணியிருக்க, மேக்னெட் ஃப்ளூட்டை கிரியேட் பண்ணியிருக்கல அப்படின்ற மாதிரி அந்த டாக் இந்திரா சொல்லுது. அந்த டாக் இந்திரா 2 விஷயத்தை கிளைம் பண்ணுது. ஒன்று வந்து அதுதான் வந்து ரிப் இந்திராவோட சன்னு கிளைம் பண்ணுது, இன்னொன்று வந்து அட்மின் பவர்ஸ் எல்லாம் எடுத்ததால் அது ஒரு அட்மின்னு கிளைம் பண்ணுதுங்க. இதுதான் அந்த லீக்கு. ஸோ எப்படி இருக்கு பாருங்க M1. அதை நான் வந்து லாஸ்ட்டாக காட்டுறேன், இப்போயே காமிஸ்டாயிட்டி, அப்புறம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணுற மாட்டீங்க. ஸோ ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ ஓகே, இதை வந்து நல்லா நோட் பண்ணுங்களேன். இந்த மாதிரி ஒருத்தர் நிற்கிறான், ஒரு கண் காட்டுதா, இந்த கண்ணுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இவன் கமாண்ட் ஓப்பன் பண்ணி ஒன்று டைப் பண்ணுறான், ஸ்கை கலர் சேஞ்ச் ரேண்டம் அப்படின்னு. உடனே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு RGB லைட் மாதிரி ரெயின்போ மாதிரி எரியுது. ஸோ இதை நான் அகைன் அண்ட் அகைன் ப்ளே பண்ணி பார்த்தேன், எனக்குமே அதில் பெருசாக புரியல. அப்புறம் நான் யோசிச்ச வரையும் என்ன தோணுச்சுன்னா, இந்த கண்ணு க்ளோ ஆகிறது வந்து இன்ஸ்டிங்க்டோட எஃபெக்ட். ஸோ நீங்கள் கிராஃபிக்ஸை நல்லா ஹையில் வச்சு உங்கள் இன்ஸ்டிங்க்ட் ஆன் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணில் க்ளோ ஆகும். மேபி இது இன்ஸ்டிங்க்டுக்காக ஏதாச்சும் ஒரு அப்டேட்டா, இல்லை அதில் காட்டுற மாதிரி ஸ்கை கலர் சேஞ்ச் ஆகிற அப்டேட்டான்னு எனக்கு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னை பொறுத்தவரையும் இது இன்ஸ்டிங்க்டில் ஏதோ ஒரு வேலை பார்க்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. ரைட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ, மை எக்ஸ் ஸ்கின் அப்படின்ற மாதிரி இருக்குது. மொத்தம் 3 வீடியோ லீக் இல்லைங்களா, இது 2வது வீடியோ. ஸோ ஏதோ ஸ்வாட் லீக் மாதிரி இருக்குது, இருங்க. ஓகே, இதுதான் அந்த வீடியோ. கையில் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது என்ன ஸ்வாட்னு பார்த்தீங்கன்னா டார்க் பிளேட் அப்படின்னு இருக்கு பேர். டார்க் பிளேட் இல்லை, டாக் பிளேட். அதாவது நம்ம டார்க் பிளேடை கலாய்க்கிற மாதிரி ஒரு ஸ்வாடு மாதிரி இருக்குது எனக்கு பார்க்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்ட் ஆப்லும் தானே இவன் எக்யூப் பண்ணுவான். நான் என்ன நினச்சேன்னா இது வந்து ஒரு மேபி ஒரு ஸ்கின்னாக இருக்கும் போல், டார்க் பிளேடோட ஸ்கின்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். இதுக்கு வந்து ஆக்சுவலாக 2 இருக்குது. பச்சை கலரில் இருக்கிறது டிஃபால்ட்டு, அதுக்கு ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்வாடு.
சாரி, பச்சை கலர் தான் டிஃபால்ட்டு, ஒயிட் கலர் வந்து ஸ்கின்னு, சின்ன மாற்றம். ஸோ ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் எனேபிள் பண்ணும்போது நான் வந்து ஒன்று நோட் பண்ணேன். இது வந்து எப்படி சொல்கிறது, தனியான ஒரு ஸ்வாடு தான் நினைக்கிறேன். டார்க் பிளேடோட மியூட்டேஷன் மாதிரிலாம் விட போகிறது கிடையாது. ஏன்னா அந்த ஸ்வாடை நீங்கள் ஓப்பன் பண்ணி நோட் பண்ணுங்களேன். இருங்க, நான் கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு பாஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் இன்னும் ஓகே இன்னும் கொஞ்சம். ஸோ ஓகே, இங்கே நோட் பண்ணுங்களேன். டார்க் பிளேடு இங்கே இருக்குது. இது வந்து பேக் பேக்கில் தான் இருக்குது. டார்க் பிளேடு இந்த சைடு இருக்குது. இங்கே டார்க் பிளேடு புதுசாக ஒரு பிளேடு இருக்குது. அதாவது இந்த டார்க் பிளேடுன்ற தனி கத்தி போல இருக்கு. அண்ட் இதோடைய அந்த மியூட்டேஷன் ஆர் ஸ்கின் அதுதான் வந்து இந்த ஒயிட் கலர் டார்க் பிளேடு. இது என்ன மாதிரி பவர்லாம் இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ கேம் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு டார்க் பிளேடே ஒரு மொக்க தாங்க, போர்ட்டலுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஓகேங்க, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்னட் ஃப்ரூட்டுடைய அந்த M1 கிட்ட நம்ம வந்துட்டோம். எனக்கே கொஞ்சம் ஆவலாக தான் இருக்குது. எப்படி இருக்கும் என்னன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் பார்த்த வரையும் எப்படி இருக்குன்னா, இங்கே 2 கை இருக்குங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னட் ஃப்ரூட்டோட அந்த எஃபெக்ட். லைக் இப்போ கேஸ் சாப்பிட்டோம்னா நம்மளை சுற்றி ஒரு இது மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு கை இருக்கு. M1 பாருங்களேன், அப்படியே வந்து ஒரு பிளாஸ்ட் ஒன்று கொடுக்கும். இப்போ இதில் தாங்க நான் ஸ்டன் ஆயிட்டேன். என்னடா இது M1 இப்படி வெடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகிற M1லாம் லைக் இந்த டயர்ல பார்த்துருப்பீங்களா, M1 வந்து கேட்ச் ஆகாது ஒழுங்கா. ஆனால் வந்து கரெக்டாக அது வெடிக்கும் போது மட்டும் எனிமிக்கு டேமேஜ் கொடுத்துரும். அதை தான் சொல்ல வரேன், கொஞ்சம் வாய் குளருது. ஸோ இதில் வந்து இது வந்து எனிமியை கிராப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இது பண்ணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 2 கை இருக்கு இல்லைங்களா, கிராப் மீன்ஸ் நம்ம கிட்ஸுனா எல்லாம் எப்படி M1 அடிக்கும்போது அது அப்படியே கூடவே கூட்டிட்டு வருது, அந்த மாதிரி இதுவுமே வந்து எனிமியை கிராப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அந்த பிளாஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது எப்படி வரப்போகுது அப்படின்றது தெரில. அப்டேட் வர வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் M1 செம்மையாக இருக்குங்க, உண்மையாக செம்மையாக இருக்குது. என்ன ஒன்று டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் M1 கொடுப்பான்னு நினச்சேன். அன்ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே இப்படி கொடுத்துருக்கானுங்களே, இதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஒன்று வச்சா எப்படி இருக்கும்? ஐ மீன் அது நான் லாஸ்ட் அப்டேட்லேயே சொல்லியிருப்பேன், அந்த லாஸ்ட் அப்டேட் வீடியோவில். அது டிரான்ஸ்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு மேக்னெட் ரோபோட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். அது கேம் வந்தால் தான் நம்மளால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்டேட் வரட்டும், பொறுமையாக பார்த்து சொல்லலாம். எனக்கு பொறுத்தவரை இது பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்குது. ஸோ ஓகே கைஸ், ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான். அந்த பிவிபி வீடியோ வரத்துக்குள்ளே இதை கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணுறோன்னு பண்ணேன். ஸோ பிவிபி பார்ட் 2 லோட் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் கண்டிப்பாக நீங்களாம் வெயிட் பண்ணணும். எத்தனை பேர் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் ஆன அந்த மேக்னட் ஃப்ரூட்டுக்கு வந்து ஹைப்பாக இருக்கீங்க, வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்கிறேங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிவிபி வீடியோ போடுறேன், எல்லாரும் மறக்காமல் ஆஜராயிடும். ஓகேவா? ஸோ until then keep playing and bye.